name of Christ Jesus our Lord, whom we have chosen to call in this seminar as the very word of God. தேவனுடைய வார்த்தை என்று இந்த கருத்தரங்கிலே நாம் அழைக்க விரும்புகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். Praise God for enabling us to organize another Sound Doctrine seminar, namely Sound Doctrine seminar number 3. ஆரோக்கிய உபதேச கருத்தரங்கு 3 என்று இன்னொரு கருத்தரங்கை நடத்த தேவன் நமக்கு கொடுத்த கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Praise God that you have come in such large numbers in spite of the fact that May is a hectic month because of vacation programs and admission for children in the schools and colleges and so on and so forth. மே மாதம் வேலை நிறைந்த மாதமாக பிள்ளைகளுடைய அட்மிஷன் போன்ற காரியங்கள் அநேக அவசர காரியங்கள் இருந்தாலும் இந்த நாளிலே திரளாக நீங்கள் வந்திருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். Karaikudi is one of the hottest cities of Tamil Nadu. தமிழ்நாட்டிலே மிகவும் வெப்பம் நிறைந்த பட்டணங்களில் ஒன்று காரைக்குடி. But we were very much in prayer to the face of his presence that he would grant us some showers so that oppressive heat will not be there. நாங்கள் ஆண்டவரிடத்திலே ஜெபித்தோம். தேவன் தம்முடைய கிருபையினாலே கொஞ்சம் மழை கொடுப்பார் என்று சொன்னால் நம்மை அதிகமாக தாக்கிக் கொண்டிருக்கிற இந்த வெப்பமானது தணியும்படியாய் ஜெபித்தோம். About 30 of us were in prayer right here on this spot yesterday from 3 o'clock to 4 o'clock, and when we just finished praying, the Lord sent thunders and lightning so that we are able to have this much of a comfortable climate this morning. நேற்றைய தினம் இதே அரங்கத்திலே நாங்கள் 30 பேர் கூடி ஜெபித்தோம். தேவன் ஒரு மழையை கொடுக்கும்படியாக அந்த ஜெபித்து முடித்த நேரத்திலே தானே இடி மின்னலுடனே கூட மழை வந்தது. அதனாலே இன்றைக்கு வெப்பம் தணிந்தவளாய் தேவ சன்னிதானத்திலே உட்காருகிற ஒரு கிருபையை தேவன் நமக்கு தந்தருளி இருக்கிறார். Obviously we are all seated here with a hunger and deep thirst to understand the ways of God through the written word of God. தேவன் எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தையின் மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள பசிதாகத்துடனே நாம் எல்லோரும் இங்கே கூடி வந்திருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். By way of introduction, I would like to say a few words which will get you oriented to this program. இந்த நிகழ்ச்சியின் அறிமுகமாக சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். அது இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து பின் வருவதற்கு உங்களுக்கு உதவி செய்யும். As most of you know that my basic calling in Christian ministry is to be a Bible teacher. உங்களில் அநேகருக்கு தெரிந்திருக்கிற வண்ணமாக கிறிஸ்தவ ஊழியத்திலே எனக்கு இருக்கிற மிக அடிப்படையான பிரதானமான அழைப்பு ஒரு வேத போதகன். But you know God enabled me to found and lead an organization for revival and missionary evangelism for 33 years. நீங்கள் அறிந்திருக்கிறபடியே ஆண்டவர் தமது அநாதி தீர்மானத்தின்படி திட்டத்தின்படி எழுப்புதல் ஊழியத்திற்கும் நற்செய்தி பணிக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மிஷனரி இயக்கத்தை ஆரம்பித்து அதை 33 ஆண்டுகள் தலைமை தாங்கி நடத்தும் ஒரு பொறுப்பை என்னுடைய கரத்திலே கொடுத்தார். That was going on from 1971 to 2003. அது 1971 ஆண்டு முதல் 2003 ஆண்டு வரை நடந்து வந்தது. But that is not my calling. That is an assignment which God gave me. அது என்னுடைய அழைப்பு அல்ல, தேவன் எனக்கென்று குறிப்பிட்டு கொடுத்த ஒரு வேலை அது. So my basic calling is Bible teaching, but an assignment which God gave me was to found and lead a mission. என்னுடைய பிரதானமான அழைப்பு வேதத்தை போதனை செய்வது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு குறிப்பிட்ட வேலையை இந்த நிறுவனத்தை நிறுவி அதை தலைமையேற்று நடத்தும்படியாக கொடுத்த ஒரு பொறுப்பு அது. Now that you would have very clearly found out all over these years by my preaching and by my writing. இதை என்னுடைய பிரசங்கங்களிலும் கட்டுரைகளிலும் கடந்த ஆண்டுகளிலே தெளிவாகவே நீங்கள் கண்டு வந்திருக்க கூடும். With a deep burden to establish God's people in the sound doctrine of God's word, we had the first sound doctrine seminar under the auspices of the Blessing Youth Mission in the year 1997. தேவனுடைய மக்களை ஆரோக்கிய உபதேசத்திலே ஊன்ற கட்ட வேண்டும் என்கிற ஒரு முக்கிய நோக்கத்தோடு கூட 1997 ஆண்டிலே ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் மூலமாக முதல் கருத்தரங்கை நாம் நடத்தினோம். And that was exactly 1 year after my heart bypass surgery. என்னுடைய இருதய அறுவை சிகிச்சை முடிந்த அடுத்த ஆண்டிலேயே அதை நாம் நடத்தினோம். Then we had the Sound Doctrine Seminar 2 after 10 years in 2007 in the city of Thane.
Theni. 10 ஆண்டுகளுக்கு பின்பு 2007வது ஆண்டிலே தேனி பட்டணத்திலே இரண்டாவது கருத்தரங்கை நான் நடத்தினோம். The first seminar was repeated in 6 other states of India. இந்த முதல் கருத்தரங்கை இந்தியாவின் 6 வேறு மாநிலங்களிலும் நாம் நடத்தினோம். With the respective vernacular translation. அங்கே இருக்கிற உள்ளூர் மொழியாக்கத்துடன் அதை நாம் நடத்தினோம். And the one we had in Theni, which was sound doctrine number 2, was repeated in Karnataka and Bihar. தேனியிலே நடந்த ஆரோக்கிய உபதேச கருத்தரங்கு 2ஐ கர்நாடகாவிலும் பீகாரிலும் நாம் நடத்தினோம். God willing, this September we will have sound doctrine seminar repeated in Andhra Pradesh also. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த கருத்தரங்கு 2ஐ ஆந்திர பிரதேசத்திலும் செப்டம்பர் மாதத்திலே நடத்தவிருக்கிறோம். Now after 5 years we have come to sound doctrine 3. 5 ஆண்டுகளுக்கு பின்பு இப்பொழுது ஆரோக்கிய உபதேச கருத்தரங்கு 3ற்கு வந்திருக்கிறோம். 3ஆம் கருத்தரங்கிற்கு வந்திருக்கிறோம். It is necessary that I state the purpose of this program very clearly. நான் இந்த துவக்கத்திலே தானே இந்த ஒரு நிகழ்ச்சியின் நோக்கத்தை மிக திட்டமும் தெளிவுமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். The purpose is twofold in nature. இது 2 பரிமாணம் உள்ளது. To help believers escape the floods of false doctrine. வெள்ளம் போல் புரண்டு வரும் கள்ள உபதேசங்களில் இருந்து விசுவாசிகளை பாதுகாப்பது ஒன்று. And number 2, enable them to embrace the sound doctrine of God's word. இரண்டாவது தேவ வார்த்தையின் மூலமாய் வருகிற ஆரோக்கிய உபதேசத்தை அவர்கள் அணைத்துக் கொள்ள அவர்களுக்கு உதவுவது. And will you please turn with me to Psalm 119 and we look at verse 66, which will give us a prayer for this entire program. சங்கீதம் 119 66வது வசனத்திற்கு என்னோடு கூட வாருங்கள். இந்த முழு நிகழ்ச்சிக்கும் நமக்கு ஒரு ஜெபமாக அது அமையும். Now when I say a reference, write it down in your notebook, which is obviously on your right, and after writing down that reference number, then immediately turn to your Bibles, which I suppose you keep on your left. நான் ஒரு வசன குறிப்பை சொன்ன உடனேயே நான் உங்களுக்கு வலது பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய நோட்டு புத்தகத்திலே அந்த வசன குறிப்பை எழுதி கொண்டு இடது பக்கத்தில் இருக்கிற வேத பக்கங்களை உடனே புரட்டுங்கள். Suppose you miss out on any particular words, don't disturb your neighbor. You will be disturbed and your neighbor also will lose something. ஒருவேளை ஏதாவது ஒரு வசன குறிப்பை நீங்கள் எழுத தவறி விடுவீர்கள் என்றால் தயவு செய்து பக்கத்தில் இருக்கிறவங்களை தொந்தரவு செய்ய வேண்டாம். அவர்களை தொந்தரவு செய்வதனாலே நீங்களும் அவர்களும் தொந்தரவுக்கு உள்ளாகிறீர்கள். So just leave that as a gap and there will be time for review of daily lessons. At that time you can fill up those blanks. நீங்கள் சற்று காலி இடத்தை விட்டு எழுதி கொண்டு போங்கள். இறுதியிலே அதை திருப்பி பார்ப்பதற்கு சமயம் கொடுக்கப்படும். Turn with us to Psalm 119 and verse 66. சங்கீதம் 119 66வது வசனம். Here is the prayer of the psalmist to God. Teach me good judgment and knowledge, for I believe your commandments. உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும், உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாய் இருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் இங்கே ஜெபிக்கிறான். Now I would like to give the amplified version of the same text. Teach me good judgment, wise and right discernment and knowledge, for I have believed your commandments. விரிவாக்க வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உத்தம நிதானிப்பையும் ஞானத்தையும் சரியான பகுத்தறிவையும் எனக்கு போதித்தருளும், நான் உம்முடைய கற்பனைகளின் மேல் நான் விசுவாசமாய் இருக்கிறேன். You know, believing on the commandments of God or believing on the word of God is not sufficient. தேவனுடைய வார்த்தையின் மீதோ தேவனுடைய கட்டளையின் மீதோ வெறும் விசுவாசம் வைத்தால் அது போதாது. Here the psalmist confesses that I believe your word. இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான் உம்முடைய வார்த்தையை நான் நம்புகிறேன். But I believe your word, but I want to understand your word. நான் உம்முடைய வார்த்தைகளை நான் நம்புகிறேன், ஆனால் உம்முடைய வார்த்தையை நான் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள விரும்புகிறேன். So give me good judgment, give me good discernment, give me good understanding, because basically I have fulfilled the requirement of believing your word. Having believed your word, help me, O God, to understand your word. ஆண்டவரே, பிரதானமாக உம்முடைய வார்த்தையை நம்புகிற அந்த ஒரு காரியத்தை நான் செய்து விட்டபடியினாலே எனக்கு உத்தம நிதானிப்பையும் சரியான ஞானத்தையும் பகுத்தறிவையும் தயவு செய்து எனக்கு கொடுத்து அதை சரியாக புரிந்து கொள்ள உதவி செய்யும். Faith in the Bible is not sufficient. Clarity and understanding are necessary. வேதத்தின் மீதான வெறும் விசுவாசம் நமக்கு போதாது,
தெளிவும் புரிந்து கொள்ளுதலும் மிகவும் அவசியம். So let us have a quick recap of all that we studied in Sound Doctrine Seminar 1 and Sound Doctrine Seminar number 2. நமது முதல் 2 கருத்தரங்குகளிலே படித்தவைகளை சற்று வேகமாக நாம் திருப்பி பார்ப்போம். Because that will serve as a foundation to go on with what we are going to study in this third seminar. இந்த மூன்றாம் கருத்தரங்கிலே நாம் படிப்பதற்கு அவைகள் நமக்கு அடித்தளமாக அமையும். And some of you might have watched the messages on DVD of these Sound Doctrine Seminars 1 and 2. உங்களில் சிலர் இதை டிவிடியிலே பார்த்திருப்பீர்கள். Now Sound Doctrine Seminar 1 was a 5-day program. முதலாம் ஆரோக்கிய உபதேச கருத்தரங்கு 5 நாட்கள் நடத்தப்பட்டது. And the first subject that we studied there was principles of Bible interpretation. அங்கே படித்த முதலாவது பாடம் வேத வியாக்கியான நியமங்கள். And we explained to you how taking a cultural understanding is basically necessary to paint a background before we can interpret any part of the scripture. எந்த ஒரு வேதத்தின் பகுதியையும் நாம் வியாக்கியானம் பண்ணுவதற்கு முன்னதாக அது எந்த சூழமைவிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் அதை அறிந்து கொள்வதற்கு தெளிவாக புரிந்து கொள்வதற்கு உதவும் என்று சொன்னேன். Culture, கலாச்சாரம். And then we said we would also take a Bible and interpret it in its context. பின்பு அடுத்து சொன்னேன் அதை அதனுடைய சூழமைவிலே பின்னிலையிலே நாம் அதை வியாக்கியானம் செய்ய வேண்டும் என்று. Immediate context, உடனடியாக இருக்கிற சூழமைவு, that is a few verses above and below, முன்னும் பின்னும் இருக்கிற சில வசனங்கள், and parallel passages context, அதற்கு இணையா இருக்கிற வசனங்கள், and finally whole Bible context. முழு வேதாகம சூழமைவு. So I drew so many concentric circles: immediate context, passage context, parallel passage context, whole Bible context. உடனடி சூழமைவு, இணையான வசனங்களின் சூழமைவு, முழு வேதாகமத்தின் சூழமைவு என்று சொல்லி அநேக வட்டங்களை நான் உங்களுக்கு வரைந்து காட்டினேன். And another important point we should bear in mind when we go for biblical interpretation is to realize and keep in mind the difference between the old dispensation or the old covenant or the Old Testament and the new dispensation and the new covenant or the New Testament. இந்த வேதத்தை வியாக்கியானம் செய்கிற பொழுது நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிற்கும் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வேறுபாட்டை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். And the next subject we studied in Sound Doctrine Seminar 1 was applicability of Bible promises. நாம் இரண்டாவதாக படித்த பாடம் என்னவென்று சொன்னால், வேத வாக்குத்தத்தங்களை எங்கே நாம் பயன்படுத்தலாம். Which promise is a general promise and which promise is only a personalized promise. எந்த வாக்குத்தத்தம் பொதுவான வாக்குத்தத்தம், எந்த வாக்குத்தத்தம் தனிநபருக்கு சம்பந்தப்பட்ட வாக்குத்தத்தம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். One promise which God gave to Abraham was a personalized promise. God said, I will bless those who bless you, but I will curse those who curse you. ஆபிரகாமுக்கு தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று கொடுத்த வாக்குத்தத்தம் அவனுக்கு குறிப்பாக கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். Now today we cannot pray to God, Lord, curse all those people who are working against me. இன்றைக்கு நாம் நமக்கு விரோதமாய் வேலை செய்கிற எல்லாரையும் தேவன் சபிக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. Today we have to pray, and Jesus has taught us, bless those who curse you. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்த வண்ணமாகவே நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்க வேண்டும். Then there are a set of promises known as messianic promises. மேசியாவுக்கு அடுத்த வாக்குத்தத்தங்கள் என்று சில வாக்குத்தத்தங்கள் உண்டு. They are the exclusive right of Jesus Christ. அது இயேசு கிறிஸ்துவுக்கே உரிய குறித்த ஒரு வாக்குத்தத்தங்கள். For example, குறிப்பாக the Bible எடுத்துக்காட்டாக the Bible prophesies in the Old Testament that none of his bones would be broken. பழைய ஏற்பாட்டிலே அவருடைய எலும்புகளிலே ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறது. Now we can claim God's protection on us so our bones may not be broken. தேவனுடைய பாதுகாப்புக்காக நாம் ஜெபிக்கலாம், நம்முடைய எலும்புகள் முறியாமல் இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கலாம். But if any of our bone is fractured in an accident, you should not immediately think that you are not a child of God or God is not pleased with you. ஏதோ ஒரு விபத்திலே ஒருவேளை உங்களுடைய எலும்பு முறிந்து விட்டால் உடனடியாக நான் தேவனுடைய பிள்ளை இல்லை என்று சொன்னால் தேவனுக்கு என் மீது பிரியமில்லை என்று நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. Another category of promises is
situational promises. அடுத்த ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால் சந்தர்ப்பத்திற்கு சம்பந்தப்பட்ட வாக்குத்தத்தங்கள். In one instance, Jesus will tell those people, do not take the purse on your journey. ஒரு சம்பவத்திலே சொல்லுவார், நீங்கள் பயணமாக போகிற பொழுது பணப்பையை எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் என்பார். But in the next instance he will say, take the purse with you. ஆனால் இன்னும் அடுத்த சம்பவத்திலே சொல்லுவார், பணப்பையை எடுத்துக்கொண்டு போங்கள் என்று. So these are all situational promises. இவைகளெல்லாம் சந்தர்ப்பத்திற்கு சம்பந்தப்பட்ட வாக்குத்தத்தங்கள். Failure to understand the dispensational differences and the applicability of promises is what has largely led to what is presently known as the prosperity doctrine. யுகங்களின் வேறுபாடுகளையும் வேத வாக்குத்தத்தங்களை எங்கெல்லாம் நாம் பயன்படுத்த வேண்டும் என்கிற காரியத்தையும் சரியாக புரிந்து கொள்ள தவறுகிறதினாலே தானே இந்த வளவாழ்வு உபதேசம் என்பது தலை தூக்கி இருக்கிறது. And one doctrine related to that prosperity doctrine is positive confession, which also we very clearly said it is neither positive nor negative. Our confession should be true confession. இந்த வளவாழ்வின் உபதேசத்தின் இன்னொரு பிறப்பு என்னவென்று சொல்வோம் என்று சொன்னால் அது சாதக அறிக்கை. சாதக அறிக்கையும் இல்லை, பாதக அறிக்கையும் இல்லை, சரியான அறிக்கை தான் சரி. And the third subject we studied in Sound Doctrine Seminar 1 was discernment of spirits. நாம் மூன்றாவது படித்த பாடம் ஆவிகளை பகுத்தறிவது. And God has given various means for our discernment that we studied very much in detail with a lot of illustration. இந்த ஆவிகளை பகுத்தறிவதற்கு अनेक உபகரணங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அதை விரிவாக நாம் அந்த கருத்தரங்கிலே படித்தோம். And the next major subject was the doctrine of Trinity. அடுத்த மிக முக்கியமான ஒரு பாடம் என்னவென்று சொன்னால் திருத்துவத்தை குறித்த உபதேசம். And there we brought out that fact that the Father God is by and large neglected. அங்கே பிதாவானவர் வெகுவாக மறக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் சுட்டிக்காட்டினோம். And I developed an article by name Whatever Happened to the Father. பிதாவானவர் என்னவானார் என்கிற ஒரு கட்டுரையை நான் எழுதினேன். And the fifth topic that we studied was how to strike a balance between doctrine and experience. ஐந்தாவது பாடம் உபதேசம் மற்றும் அனுபவங்களுக்கு இடையே சமநிலையை பாதுகாப்பது எப்படி. And that 5-day session was concluded with a session on exhortations to pulpit preachers. அந்த 5 நாட்கள் பாடத்திட்டம் பிரசங்கிமார்களுக்கு அறிவுரைகள் என்கிற ஒரு பாடத்தோடு கூட முடிவு பெற்றது. This is Sound Doctrine Seminar 1 in a nutshell. இது நாம் முதலாம் கருத்தரங்கிலே படித்த பாடங்களின் சுருக்கம். And then we moved on to Sound Doctrine Seminar number 2. நாம் இரண்டாவது ஆரோக்கிய உபதேச கருத்தரங்கிற்கு கடந்து செல்வோம். That was a 3-day course. அது 3 நாள் பாடத்திட்டம். And the first subject was deception. முதல் பாடம் வஞ்சகம். And I gave you several warnings and signs of deception. இந்த வஞ்சகத்தை குறித்த எச்சரிப்புகளையும் அடையாளங்களையும் நான் உங்களுக்கு சொன்னேன். And the next major subject was the presence of God. அடுத்த முக்கியமான தலைப்பு தேவ பிரசன்னம். How do we experience presence of God today? இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிப்பது எப்படி? What about spectacular manifestations? பிரமிக்கத்தக்க வெளிப்பாடுகளை குறித்து என்ன? And under manifestations of the Spirit we dealt with several questionable phenomena. இந்த ஆவிகளினுடைய வெளிப்பாடுகள், ஆவியானவரின் வெளிப்பாடு என்கிற தலைப்பின் கீழே கேள்விக்குரிய अनेक காரியங்களை நாம் படித்தோம். Being slain in the Spirit. ஆவியிலே விழுவது. And preachers blowing on people. பிரசங்கிகள் மக்கள் மீது ஊதுவது. The so-called laughing in the Spirit. ஆவியிலே சிரிப்பது. And growling, making strange noises in the gathering of God's people. ஆவியிலே குரைப்பது அல்லது உருமுவது, விசித்திரமான வினோதமான சத்தங்களை எழுப்புவது. And we concluded giving some basic principles from the teaching of Apostle Paul how we should behave in the house of God. அதை நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லிக் கொடுத்த அடிப்படையான உபதேசங்களின் மூலமாக சபை கூட்டங்களிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தை சொல்லி முடித்தோம். The next subject was prophesying. அடுத்த பாடம் தீர்க்க தரிசனம் உரைப்பது. And we showed the difference between prophesying in the Old Testament
and prophesying in the New Testament. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்திற்கும் புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்திற்கும் இடையே இருக்கிற வேறுபாட்டை நாங்கள் சுட்டிக்காட்டினோம். And what are the tests for prophecy? தீர்க்க தரிசனத்தை சோதித்து பார்ப்பதற்கு சோதனைகள் என்ன என்பதையும் பார்த்தோம். Especially tests for personal prophecy. குறிப்பாக தனிநபரை குறித்த தீர்க்க தரிசனங்களை சோதித்து பார்ப்பது எப்படி? Then we moved on to a vital subject called spiritual warfare. அடுத்து மிக முக்கியமான பாடம் ஆன்மீக யுத்தம். And we pointed out some unscriptural practices under this context. தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்துப்போகாத தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான சில பழக்கங்களை நாம் அங்கே சொன்னோம். For example, prayer walks. எடுத்துக்காட்டாக ஜெப ஊர்வலம். And then saying we are bringing down the strongholds. சத்ருவின் அரண்களை நிர்மூலமாக்குவது. And then spiritual mapping. எங்கே எங்கே எந்தெந்த ஆவி இருக்கிறது என்று கண்டுபிடிப்பது. And trying to bind Satan. சாத்தானை கட்ட முயற்சிப்பது. And saying that we are all bound by generational spirits. நாம் எல்லாரும் பரம்பரை ஆவிகளினாலே கட்டப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லுவது. Now how these are all totally unscriptural, it was so crystal clearly laid out from the pages of the Bible. இவைகள் எல்லாம் எப்படி வேதத்திற்கு புறம்பானது என்பதை மிகவும் தெளிவாக வேதத்தின் ஆதாரத்தோடு கூட நாம் படித்தோம். And the sixth topic in Sound Doctrine Seminar 2 was how to be established in sound doctrine. நாம் இரண்டாவது கருத்தரங்கிலே படித்த ஆறாவது பாடம் ஆரோக்கிய உபதேசத்தில் ஊன்ற கட்டப்படுவது எப்படி. Then I concluded it with a talk on Christian ministry under the title What is God approved ministry. கிறிஸ்தவ ஊழியம் என்கிற காரியத்தோடு கூட அதை நிறைவு செய்யும் வண்ணமாக தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியம் எது என்கிற தலைப்போடு கூட நிறைவு செய்தோம். And as I told you, Sound Doctrine Seminar 1 has been given in 7 languages. முதலாம் கருத்தரங்கு 7 மொழியாக்கங்களுடன் பிரசங்கிக்கப்பட்டது 7 மாநிலங்களில். But the DVDs of Sound Doctrine Seminar 1 are available only in English to Tamil version. ஆனால் முதலாம் கருத்தரங்கின் DVD இங்கிலீஷ் டு தமிழ் மாத்திரம் கிடைக்கும். And Sound Doctrine Seminar 2 was conducted in Tamil, Kannada and Hindi. இரண்டாம் கருத்தரங்கு தமிழ், கன்னடா மற்றும் ஹிந்தி மொழிகளிலே நடத்தப்பட்டது. And we have DVDs available in Tamil and Kannada only. தமிழ் மற்றும் கன்னடாவிலே DVD நமக்கு உண்டு. Now you were encouraged to watch these DVDs before going over here to this Sound Doctrine Seminar number 3. I'm sure some of you were able to do it. இந்த மூன்றாம் கருத்தரங்கிற்கு வருவதற்கு முன்பதாக இந்த டிவிடிகளை பார்க்கும்படியாக நீங்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டீர்கள். உங்களில் சிலர் கண்டிப்பாக அதை செய்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். Now this is one set. இதுதான் நான் சொல்லப்பட்டது. And in the 70s and 80s the Lord enabled me to conduct 8 days program, Sunday to Sunday. 70 மற்றும் 80களிலே 8 நாட்கள் பாடத்திட்டத்தை ஞாயிறு முதல் ஞாயிறு வரை பாடத்திட்டத்தை நடத்த தேவன் எனக்கு கிருபை கொடுத்தார். Now they were under the auspices of the Blessing Youth Mission. அவைகள் ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் மூலமாக நடத்தப்பட்டது. They were always conducted in the month of May. அவைகள் எப்பொழுதுமே மே மாதத்திலே நடத்தப்பட்டவைகள். So they were called summer study program. அவைகள் வேநீர் கால வேத பாடத்திட்டம் என்று அழைக்கப்பட்டது. The first one was in May 1977. முதலாவது மே 1977 ஆம் ஆண்டிலே நடந்தது. The second summer study program was in 78. இரண்டாவது வேநீர் கால வேத பாடத்திட்டம் மே 1978 இல் நடந்தது. The third one was in 79. மூன்றாவது 1979 இலே நடந்தது. And the fourth one was in 1984. நான்காவது 1984 ஆண்டிலே நடந்தது. The first three were conducted in the city of Tanjavur. முதல் 3 வேத பாடத்திட்டங்களிலும் தஞ்சாவூர் பட்டணத்திலே நடத்தப்பட்டது. The fourth one was conducted in Kotagiri. நான்காவது வேத பாடத்திட்டம் கோத்தகிரியிலே நடத்தப்பட்டது. I will quickly give you a recap of what has been taught because I will be frequently referring to those lessons in this seminar. நான் அங்கே நடத்தப்பட்டவைகளை அவ்வப்பொழுது நான் மேற்கோள் காட்ட இருப்பதினாலே அவைகளை நான் மிக வேகமாக உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். In the summer study program of 1977, the first subject was Bible introduction. 1977 ஆண்டிலே நடத்தப்பட்ட வேநீர் கால வேத பாடத்திட்டத்திலே நடத்தின முதல் பாடம் வேதத்தின் அறிமுகம். And the next one was methods of Bible study. இரண்டாவது வேதத்தை கற்கும் முறைகள். And the third one was typology. மூன்றாவது நிழல் தத்துவங்கள். And the fourth one was Bible outline. நான்காவது வேதாகமம்
ஒரு சுருக்க வருணனை. And the fifth one was the dispensations. ஐந்தாவது யுகங்கள். And the sixth one was covenants. ஆறாவது உடன்படிக்கைகள். And next we moved on to a very interesting subject called church history. அடுத்து மிக முக்கியமான ஒரு பாடத்திற்கு கடந்து சென்றோம். அவை சபை சரித்திரம் அல்லது சபை வரலாறு. Then for a practical application we considered personal sanctification. நடைமுறை வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும்படியாக தனிநபர் பரிசுத்தத்தை குறித்து படித்தோம். Then we spent one full session studying on the gifts and ministries. அடுத்து ஒரு முழு பாடத்தையும் வரங்களும் ஊழியங்களும் என்கிற தலைப்பிலே படித்தோம். Then we considered that vital subject of the epistles, namely unity of the spirit. நிருபங்களிலிருந்து வருகிற மிக முக்கியமான பாடமாகிய ஆவியினால் ஒருமைப்பாடு என்பதை குறித்து படித்தோம். And the 11th and the final subject was future things. 11வது பாடம் இனி வரும் காரியங்கள் இல்லை என்று சொன்னால் எதிர்கால காரியங்கள். And some summer study program 78 had the following subject. 1978 நடந்த வேநீர்கால வேத பாடத்திட்டத்திலே இந்த கீழ்க்கண்ட பாடங்களை நாம் படித்தோம். Number 1, Trinitarian Godhead. திருத்துவ தெய்வத்துவம். Number 2, what are the fitnesses necessary for biblical understanding in the case of a reader? இரண்டாவது வேதாகமத்தை புரிந்து கொள்ள நமக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன? And thirdly, that was a very interesting subject. Some of the artists and drawing masters who attended that program, they drew pictures of that message. That was called structural beauty of the Bible. மூன்றாவது மிக முக்கியமான ஒரு ஆர்வமிக்க ஒரு பாடம். அதை அங்கே வந்த ஓவியர்கள் எல்லாம் அதை படம் பிடித்து படம் வரைந்து காட்டினார்கள். அது வேதாகமத்தின் கட்டுமான அழகு. And the fourth one was New Testament survey. நான்காவது அது புதிய ஏற்பாடு கண்ணோட்டம். And the fifth one was scripture numerics. ஐந்தாவது வேதாகம எண்ணியல். Now what does 1 mean in the scriptures? What does 2 mean in the scriptures? What does 3 mean in the scripture? So on and so forth. வேதாகமத்திலே 1 என்றால் என்ன பொருள், 2 என்றால் என்ன பொருள், 3 என்றால் என்ன பொருள் என்று அதை நாம் படித்தோம். Then we came to a very crucial subject, that is the Christocentricity of the Bible. அதற்கு அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு பாடத்திற்கு வந்தோம், வேதத்தில் கிறிஸ்துவின் மையத்துவம். And then we studied the practicality of the Bible. ஏழாவதாக நாம் வேதாகமத்தின் நடைமுறை பயன்களை குறித்து படித்தோம். Then from Hebrews we studied the doctrine of Christ. மற்ற எபிரேயர் புத்தகத்திலே இருந்து கிறிஸ்துவுக்கு அடுத்த உபதேசத்தை குறித்து படித்தோம். Then we studied about the enemy of God's word. அடுத்து தேவ வார்த்தையின் விரோதி என்று படித்தோம். Then we studied about that very delicate subject called the church. அடுத்து சபை என்கிற ஒரு பாடத்தை படித்தோம். Then we moved on to study the subject of gifts of the spirit in the church. அதற்கு அடுத்தபடியாக சபையிலே இருக்க வேண்டிய ஆவியின் வரங்களை குறித்து படித்தோம். Then we moved on to summer study program 1979. அடுத்து 1979 ஆண்டின் வேநீர்கால வேத பாடத்திட்டத்திற்கு கடந்து சென்றோம். The first subject was pre-creation and creation. முதல் பாடம் சிருஷ்டிப்புக்கு முன் மற்றும் சிருஷ்டிப்பு. Now that was very interesting. அது மிகவும் ஒரு நல்ல ஒரு பாடம். To dig out passages from the Bible which speak about the pre-creation period, that was really edifying. வேதத்தில் இருந்து படைப்புக்கு முன் இருந்த காரியங்களை படிக்கும்படியாக சில காரியங்களை நாம் தோண்டி எடுத்தோம். Then we studied the governing principles after the fall of man. அடுத்தபடியாக வீழ்ச்சியை தொடர்ந்த தத்துவங்களை குறித்து நாம் படித்தோம். Then we had a complete study of the various names of God in the Bible. அதற்கு பின்னதாக முழு வேதாகமத்திலும் தேவனுடைய நாமங்கள் பெயர்களை குறித்த பாடத்தை படித்தோம். Then we almost spent one full day studying about Abraham. ஒரு முழு நாளையும் ஆபிரகாமை குறித்து படிப்பதிலே கழித்தோம். Because missions have their beginning or genesis in Abraham. ஆபிரகாமில் தான் மிஷனரி பணி, இல்லை என்றால் அருட்பணி துவக்கம் கண்டது. And then we moved on to how from Abraham came the people of Israel. ஆபிரகாமிலிருந்து எப்படி இஸ்ரவேல் மக்கள் வந்தார்கள் என்பதை அடுத்த பாடமாக படித்தோம். Then one day we spent studying about the law. அடுத்து ஒரு நாள் முழு நாளையும் நியாயப்பிரமாணத்தை படிப்பதிலே கழித்தோம். And how for the life of the people of Israel the central thing was the tabernacle. இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே மையமாக இருந்தது ஆசரிப்பு கூடாரம், எப்படி மையமாக இருந்தது என்பதை படித்தோம். And we found out how the entire Old Testament prophecy could come together in the fulfillment of the person of Jesus Christ. அதற்கு பின்பதாக பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற முழு தீர்க்க தரிசனங்களும் எப்படி
கிறிஸ்துவாகிய நபரிலே நிறைவேறினது என்பதை குறித்து படித்தோம். And then we moved on to Paul and his epistles. அதற்கு பின்னதாக பவுலும் அவருடைய கடிதங்களையும் குறித்து படித்தோம். Then we studied about the last things, eschatology. அதற்கு பின்னதாக கடைசி கால நிகழ்வுகளை குறித்து படித்தோம். And then we came to 1984 in Kotagiri. I mean, to go to Kotagiri in the month of May is very welcome. 1984வது ஆண்டு மே மாதத்திலே அடுத்த வேத பாடத்தை படிப்பதற்காக நாங்கள் கோத்தகிரிக்கு சென்றோம். மே மாதத்திலே கோத்தகிரிக்கு போவது நல்லதுதானே? Any day Kotagiri is better than Karaikudi. எந்த நாளிலுமே எப்படி பார்த்தாலும் காரைக்குடியை காட்டிலும் கோத்தகிரி மேன்மையானது. And then the thing that we studied from Sunday to Sunday, 8 days, was the drama of redemption. Unfolding drama of redemption. ஞாயிறு முதல் ஞாயிறு வரை மீட்பின் நாடகம், மீட்பின் நாடகத்தின் வெளியாக்கத்தை, அது வெளியரங்கமாக்கப்பட்டதை நாம் படிக்கிறோம். How it opens up in the book of Genesis and keeps on opening up as the bellows of an accordion until it reaches its climax in the book of Revelation. அது எப்படி ஆதியாகம புத்தகத்திலே துவங்கி கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி அக்கார்டியனுடைய பெல்லோஸ் விரிவடைகிறதோ அப்படியே விரிந்து வெளிப்படுத்தலிலே நிறைவாகிறதை நாம் பார்க்கிறோம். On one side, the revelation of God's redeeming purpose. ஒரு பக்கத்திலே இந்த ஆண்டவருடைய மீட்பின் திட்டத்தின் வெளிப்படுத்துதல். And then the progression of his redeeming purpose. அவருடைய மீட்பின் திட்டத்தின் வளர்ச்சி, முன்னேற்றத்தை அடுத்தபடியாக பார்க்கிறோம். And finally the consummation of his redeeming purpose. மூன்றாவதாக அந்த மீட்பின் திட்டத்தின் நிறைவை நாம் பார்க்கிறோம். And those of you who attended summer study programs, I do not know how many of you have attended. இந்த வேதபாட திட்டத்திலே பங்கு பெற்ற உங்களில் சிலர், எனக்கு தெரியாது எத்தனை பேர் பங்கு பெற்றீர்கள் என்று. But in each of these summer study programs, it was a tour conducted from Genesis to Revelation, taking different routes. இந்த எல்லா ஒவ்வொரு வேதபாட திட்டத்திலுமே ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தல் வரை நாம் சென்ற ஒரு பயணம், அதனுடைய பாதை தான் வேறுபட்டதா இருந்தது. So sometimes the train went very fast, sometimes we stopped at junctions, that means 10-minute stop, and in some places we had only 2-minute stop. Sometimes we simply waved the flag to the God and we just kept moving. So it was like a journey on 4 different routes from Genesis to Revelation. அது அந்த பயணம் எப்படி இருந்தது என்று சொன்னால், சில நேரங்களிலே மிக வேகமாக சென்றோம், சில நேரங்களிலே சந்திப்புகளிலே சற்று நேரம் நிதானித்து படித்தோம், சில நேரங்களிலே சில ரயில் நிலையங்களிலே 2 நிமிடங்கள் மாத்திரம் இருந்தோம், சில நேரங்களிலே அப்படியே கொடியை ஆட்டிக்கொண்டு முன்னே சென்றோம். அப்படி 4 வேறு வழிகளிலே ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தல் வரை நேர்த்தியாக தொடர்ந்து செய்த பயணம் தான் அந்த வேத பாட திட்டங்கள். The material taught in this 4 summer study program is not available in cassette or CDs or VCDs. இந்த 4 வேத பாட திட்டங்களிலும் கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடங்கள் டிவிடியிலோ அல்லது ஒலிநாடகங்களிலோ இல்லை. Now but there has come a generation which is not unfortunately blessed with such solid teaching. இப்படிப்பட்ட மிக ஆழமான ஒரு சத்தியத்தின் மூலமாக ஆசீர்வாதம் பெறாத மற்றொரு தலைமுறை இப்பொழுது வந்திருக்கிறது. Suddenly 6 months ago God impressed upon me to do something about it. இதை குறித்து ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி 6 மாதங்களுக்கு முன்னதாக தேவன் என்னோடு கூட இடைப்பட்டார். Very interestingly, I found each of these 8-day courses I had written those days very neatly when I was teaching these lessons on A4 size spiral notebook. அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், அதை நான் பார்த்த பொழுது ஆண்டவர் அந்த நாட்களிலேயே நான் கைப்பட எழுதின இந்த குறிப்புகளை A4 தாளிலே மிக நேர்த்தியாக எழுத தேவன் எனக்கு கிருபை செய்தார். Those were the actual sermon notes which I did with my very hand. என்னுடைய நான் சொந்த கைப்பட எழுதின குறிப்பு ஏடு அது. So I was just praying to the Lord what the Lord would have me to do with that, because that course I did not repeat anywhere. அந்த வேதபாட திட்டத்தை குறிவைத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஏனென்று சொன்னால் அந்த வேதபாட திட்டத்தை நான் வேற எங்கும் நடத்தவில்லை. And the Lord guided me to make it available to the public in my actual handwritten form.
ஆண்டவர் என்னை அது எல்லாருக்கும் கிடைக்கும் வண்ணமாக நான் என் சொந்த கைப்பட எழுதின அந்த கையெழுத்து பிரதியை அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் தூண்டினார். So all those 4 spiral notebooks are now Xerox for you as a 4-volume set called Bible Foundation. அந்த 4 புத்தகங்களும் ஒரு கட்டாக இன்றைக்கு நகலெடுக்கப்பட்டு ஒரு கட்டின் புத்தகமாக இங்கே கிடைக்கும். No editing, no alteration, no change, no improvement, as it was written 35 years ago. அதில் எந்த விதமான எடிட்டிங்கும் இல்லை, அதை இன்னும் திருத்தி எழுதவும் இல்லை. அது 35 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி எழுதப்பட்டதோ அப்படியே இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும். So we have that 4 spiral notes here. அங்கே 4 ஸ்பைரல் நோட்புக்ஸ் இருக்கிறது. The first one is volume 1, and then volume 2, and then volume 3, and then volume 4. வால்யூம் 1, 2, 3, 4. And then there is also a master index inside. அதுல ஒரு மாஸ்டர் இண்டெக்ஸும் இருக்கிறது. Now this I would like to make it available to as many people as you want. You can take it. உங்களில் எத்தனை பேருக்கு வேண்டுமோ அத்தனை பேர் அதை வாங்கிக் கொள்ளலாம். And it has been cased in a beautiful padded pouch. அது ஒரு நல்ல நேர்த்தியான ஒரு உரையிலே வைத்து கொடுக்கப்படுகிறது. Now today I am going to ask 2 important people who are here who have attended this program, one person to pray for it and the other person to receive the first copy. நான் இன்றைக்கு இங்கே அந்த வேதபாட திட்டத்திலே பங்கேற்று இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறவர்களில் 2 நான் அழைக்க விரும்புகிறேன். ஒருவர் இதற்காக ஜெபிக்க வேண்டும், இன்னொருவர் முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். The first one who is to pray for this Bible Foundation pouch to be released is Brother D.M. Hastings from Trichy. Will you please go over here? இந்த பைபிள் அடித்தளம் என்ற இந்த கட்டை ஜெபித்து வெளியிட நான் அழைப்பது திருச்சியை சேர்ந்த நம்முடைய சகோதரர் D.M. Hastings அவர்கள். If his father Mr. Devpal uncle had been here, he would have been the happiest person now. ஒருவேளை அவருடைய தந்தை தேவபால் அங்கிள் அவர்கள் நம்ம மத்தியிலே இருப்பார்கள் என்று சொன்னால் அவர் மிகவும் சந்தோஷம் உடையவராய் இருந்திருப்பார். Because he has been trying for several years to bring notes from what people have noted down, but it is only halfway through. அவர் பல ஆண்டுகளாக அதிலே பங்கேற்றவர்கள் எடுத்த குறிப்புகளிலிருந்து ஒரு குறிப்பேட்டை தயார் செய்ய முயற்சி செய்தார். ஆனால் அது முழுமையடையவில்லை. But now the time has come when my actual notes is available to you. இப்பொழுது என்னுடைய குறிப்பேடே உங்கள் கைக்கு வருகிறது. And the person who will receive the first copy is Mrs. Susie David from Tanjavur, who attended all these programs when they were conducted in Tanjavur or also in Kotagiri. Sister, please go. முதல் பிரதியை பெற்றுக்கொள்கிறவர்கள் தஞ்சாவூரை சேர்ந்த சகோதரி சுசி டேவிட் அவர்கள் இந்த 4 வேதபாட திட்டங்களிலும் பங்கேற்றார்கள். And it is by selling her jewels that the foundation was laid for the Blessing Center in Vellore. நம்முடைய தலைமையகத்தின் அஸ்திவாரம் அவருடைய நகைகளை விற்று கட்டப்பட்டது. With the permission of her husband, she gave even her wedding chain, so we sold the whole lot, and that is how the foundation of Blessing Youth Mission's headquarters office was built. அவருடைய கணவனின் அனுமதியோடு கூட அவருடைய சாலியையும் கூட அவர்கள் கொடுத்தார்கள். அதை விற்று தான் நம்முடைய தலைமையகத்திற்கு அஸ்திவாரம் போட்டோம். Is there anybody else who is sitting here who attended any of these summer study programs? இங்கே யாராவது இந்த வேதபாட திட்டத்திலே பங்கேற்ற யாராவது இங்கே இருக்கிறீர்களா? Samraj, you please tell your name. Samraj, next. Dixon, Edward and Richard, Natarajan. Will you please stand up? You keep standing. We want to. எல்லாரும் எழுந்து நிற்பீர்களா? Okay, those people. Jaykumar from Gujarat. Shanti from Dindivanam. Sister Rachel, which course, sister? Kotagiri, right. Okay. Huh? And he also. It's very interesting. So a new generation has come up. Thank you very much. Please sit down. Now may I request Brother Hastings to pray and release this, and I will give this first copy to Mrs. Susie David. Shall we all stand up in honor to God for what He has taught us all these years? இந்த கடந்த நாட்களில் எல்லாம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக நாம் தேவனுக்கு முன்பாக எழுந்து நிற்போமா? சகோதரன் ஹேஸ்டிங்ஸ் அவர்கள் ஜெபிப்பார்கள். முதல் பிரதியை நான் சகோதரி சுசி டேவிட் அவர்கள் கையில் கொடுப்பேன்.
எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, our gracious loving Father, இந்த மகிழ்ச்சியான அந்த வேளைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். we thank you for this happiest occasion. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவரே இந்த ஃபண்டமெண்டல் ட்ரூத்ஸ் எல்லாம் ஆண்டவரே இவ்வளவு நீட்டாக ப்ரிப்பேர் பண்ணத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தாவே எவ்வளவோ பிரயாசம் எடுத்து ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும், தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தை எங்கள் சகோதரனுடைய உள்ளத்திலே நீர் உண்டாக்கின தயவுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Father God, we thank you and we praise you for impressing our dear brother to make this public which you enabled him to prepare for many long years. அருமையான சகோதரன் ஆண்டவரே கர்த்தாவே அந்த எடுத்த பிரயாசங்கள் ஆண்டவரே இவ்வளவோ ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆண்டவரே இந்த ஜெனரேஷனுக்கு அது பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே மிக சிரமப்பட்டு ஆண்டவரே அதை எப்படி சகோதரன் ப்ரிப்பேர் பண்ணாரோ அதே கர்த்தாவே அந்த ஒரு நோட்ஸை கொண்டு வரத்தக்கதான ஒரு கிருபை நீர் கொடுத்த தயவுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we thank you and we praise you for the labor of our dear brother, and also thank you that you helped him to bring these notes as he has written for the next generation. இப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே இடைப்பட்ட ஆண்டுகளிலே எவ்வளவோ ஆண்டவரின் நூதனமான உபதேசங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே கர்த்தர் இதே ஆண்டவரே இந்த ரிலீஸ் பண்ணத்தக்கதாக சகோதரனுக்கு கொடுத்த ஒரு கிருபைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Father, in between years there were a lot of false doctrines which flooded into Christianity, but we thank you for enabling our brother to release this in this year. எத்தனையோ சபை மக்கள் ஆண்டவரே கர்த்தாவே வேதத்தினுள் எப்படி படிப்பது, வேதத்தினுள்ள சத்தியங்களை எப்படி புரிந்து கொள்வது, வேதத்தினுள்ள சத்தியங்களை எப்படி கற்று தேர்வது ஆண்டவரே இந்த பாதங்களை இந்த நாட்களிலே அறியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர். Lord, in these days many people, many Christians are not able to understand, not able to know how to read the Bible, how to understand the Bible, and how to apply the Bible for themselves, Lord. ஜனங்களை ஆண்டவரே உணர்ச்சி கூட்டத்தை ஆண்டவரே ஊட்டத்தக்கதான ஆண்டவர் உபதேசங்களே இந்த நாட்களிலே மேலிருந்து நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர். Lord, in these days there are doctrines which only feeds the sensation of the people. ஆனால் இந்த நாட்களிலே ஆண்டவரே இந்த நோட்ஸ் எல்லாம் ஆண்டவரே யார் யார் கரங்களிலே கிடைக்கிறதோ அவர்கள் மூலமாக அவருடைய சபைகளுக்கெல்லாம் அது கடன் செலவும் ஆண்டவரை எப்படி வேதத்தை படிப்பது, வேதத்தினுள்ள சத்தியங்களை எப்படி அறிந்து கொள்வது, இன்னும் ஆண்டவரை வேதத்தின் பக்கம் ஆண்டவரை எல்லா ஜனங்களுடைய ஆண்டவரை கவனமும் திரும்பத்தக்கதாக ஆண்டவரை இதில் இந்த நோட்ஸ் ஆண்டவரை ஜனங்களுக்கு ஆண்டவரை ஒரு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கத்தக்கதாக அவருடைய உள்ளத்தை திறப்பத்தக்கதாக ஆண்டவர் அதன் மூலமாக எல்லாரும் வேத பிரியர்களாக மாறத்தக்கதாக வேதத்தை கற்று தேர்வு ஒரு ஆண்டவரை ஆர்வத்தை எல்லா ஜனங்கள் மத்தியில் உண்டாக்கத்தக்கதாக சபைகள் எல்லாம் ஆண்டவரை வேதத்தை ஆண்டவரை படித்து தேரத்தக்கதான ஒரு நிலைமை உண்டாக்கத்தக்கதாக ஆண்டவர் இந்த நோட்ஸ் எத்தனை ஏராளமான கடைகளுக்கு ஆண்டவர் இந்தியாவில் இருந்து எல்லா நாடுகளுக்கும் கடன் செல்லும்படியாக நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவர். Lord, you make these notes to be passed down to all over the nation, and the church be blessed, and the Christians may get a hunger to read and study the word of God, Lord. And also, Lord, let people become lovers of Bible through reading these notes, Father. And we pray, let there be a great revival of scripture among the churches, Lord. அதன் மூலமாக வேதத்துக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு முக்கிய ஸ்தானம் ஆண்டவர் எல்லா சபைகளிலும் எல்லா ஊழியங்களிலும் கொடுக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். Lord, through this let all the churches and the organization may give the prominent first and the predominant place for the word of God. அதன் மூலமாக ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே தேவ ஜனங்கள் எல்லாம் அதிக நேரம் வேதத்தை ஆண்டவரை பக்கம் திரும்பத்தக்கதாக வேதத்தின் படிப்பதில் அதிக நேரம் செலவழிக்கத்தக்கதான ஒரு எழுப்புதலை கர்த்தர் உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray for a revival in which people love to read the word of God and spend most of their time in the word of God. இந்த ஆண்டவரே நோட்ஸ் எல்லாம் ஆண்டவரே உலகம் எங்கும் ஆண்டவரே எல்லா ஜனங்கள் ஆண்டவரே எல்லா ஜாதிகளுக்கும் கடன் செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that these notes may spread to all over the nation and all over the world.
அதன் மூலமாக உம்முடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரே. Lord, let your name be glorified through this. அதன் மூலமாக உம்மை அறிகிற அறிவிலே ஜனங்கள் வளர வேண்டும் ஆண்டவரே. Lord, let the people may increase in the knowledge of Christ. அதன் மூலமாக ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் நம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே தேவ ஜனங்கள் ஆண்டவர் பூமியில் உள்ள எல்லா மக்களும் ஆண்டவரே கர்த்தருடைய வேதத்தின் மூலமாக கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கத்தக்கதான ஒரு நிலைமை கர்த்தர் உண்டு பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, as the sea is covered with the waters, Lord, let the whole world be covered by the knowledge of the word of God. Lord, let the people be filled with the word of God and they be the lovers of the word of God. அந்த ஒரு எண்ணத்தோடு கூட பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இப்படி நாம் மகிமைக்கென்று நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறாங்க. In the name of the Father, Son and the Holy Ghost, we dedicate this for the glory of God. இதிலே நம்முடைய கரம் இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். Lord, let your hand be upon இதிலே நம்முடைய அபிஷேகம் இருக்கும்படியா Lord, let your unction be upon this. இதிலே நம்முடைய ஆசீர்வாதம் இருக்கும்படியா Let ஜெபிக்கிறோம். your blessings be upon this. இதன் மூலமாக நம்முடைய மகிமை விளங்கும்படியாக நாங்கள் Let your name be glorified through this. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென். In Jesus' name we pray. Amen. From 1975, I belong to this mission the Lord had given me till today. I'm standing in spite of all my trials and tribulations and everything. It is because of the word that I received through Brother Stanley. And I had my notebooks. I shared all my notebooks to various people. And I'm sharing everything from my heart. All that I received through those Bible studies, I'm just grateful to the Lord. And everything is in my heart. Now I am getting it written by His own hand. I'm really thankful to the Lord. And I'm thankful to 1975 ஆண்டு முதல் இந்த ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தில் தொடர்புடையவளாக சகோதரனுடைய எல்லா வேத பாட திட்டங்களிலும் பயின்று அதனுடைய குறிப்பேடுகளை எடுத்து அந்த குறிப்பேடுகளை நான் அநேகரோடு கூட பகிர்ந்திருக்கிறேன். இந்த வேத பாடத்தின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் வந்த பல்வேறு சோதனைகள், நெருக்கங்கள், உபத்திரவங்களை தாண்டி வர கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இந்த நாளிலே சகோதரனுடைய கைப்பட எழுதின அந்த கைப்பிரதியை பெற்றுக்கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷம். I spent several nights in tears. தேவன் இந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் தேவன் எனக்கு என்னை ஏவின பொழுது அநேக ராத்திரிகள் நான் கண்ணீரோடு கூட கழித்தேன். Because I could not understand why God burdened me and led me to prepare these notes and write them so clearly 35 years ago, not knowing after 35 years I will release them like this. தேவன் எதற்காக 35 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய குறிப்பேட்டை இவ்வளவு தெளிவாக அழகாக எழுத தூண்டினார் என்று அன்றைக்கு எனக்கு தெரியவில்லை. இப்படி 35 ஆண்டுகளுக்கு பின்பாக அதை நாம் வெளியிடுவோம் என்று நான் எதிர்பார்க்கவும் இல்லை. Next to the grace of God, I want every one of you to turn your Bibles to book of Ecclesiastes 9th chapter. தேவனுடைய கிருபைக்கு அடுத்த வண்ணமாக நீங்கள் எல்லாரும் என்னோடு கூட பிரசங்கியின் புத்தகத்திற்கு கடந்து வரும்படியாக கேட்கிறேன். 9வது அத்தியாயம். We look at the 10th verse. 10வது வசனத்தை பார்ப்போம். There are so many youngsters and middle-aged people who are sitting here. இங்கே अनेक இளைஞர்களும் நடுவயதினரும் இருக்கிறீர்கள். I am in the evening of my life. நான் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையின் கடைசி கட்டத்திலே இருக்கிறேன். I am in the evening of my life. என்னுடைய வாழ்க்கையின் மாலை பகுதியிலே இருக்கிறேன். Some of you are in the morning of your life. சிலர் உங்களுடைய வாழ்க்கையின் காலையிலே இருக்கிறீர்கள். Some of you are at the noon of your life. சிலர் மத்தியானத்திலே இருக்கிறீர்கள். For those who are in the morning and noon of your life, this is a very important lesson. இங்கே மாலை காலையிலும் மத்தியானத்திலும் இருக்கிற உங்களுக்கு இது மிக முக்கியமான ஒரு பாடம். Whatever your hand finds to do, do it with all your might. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். For there is no work or device or knowledge or wisdom in the grave where you are going. நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. In other words, where we are going, we don't know what we would do,
But now, whatever the Lord leads us to do it not casually or carelessly or shabbily or half-heartedly. Do it with all your mind, heart, soul and spirit and strength. நாம் போகிற இடத்திலே எப்படி இருக்குமோ என்ன செய்வோமோ தெரியாது. ஆகையினாலே இன்றைக்கு நாம் இருக்கிற காலத்திலே நாம் செய்கிற எந்த காரியத்தையும் ஏனோ தானோ வென்று அப்படி இப்படி என்று செய்யாமல் செய்கிற எல்லா காரியத்தையும் மிகுந்த சிரத்தையோடு கூட முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் செய்வோமாக. The lessons we studied in these 4 summer study programs, நாம் இந்த 4 வேநீர்கால வேத பாட திட்டங்களிலே படித்த பாடங்களை and what we have studied in 2 sound doctrine seminars and in this seminar, நாம் ஏற்கனவே படித்த 2 ஆரோக்கிய உபதேச கருத்தரங்கில் படித்த பாடங்களையும் இந்த கருத்தரங்கில் படிக்கிற பாடங்களையும், they are all foundations for Christian life and ministry. அவைகள் கிறிஸ்தவ வாழ்விற்கும் மற்றும் ஊழியத்திற்கும் அடித்தளங்கள் அஸ்திவாரங்கள் என்று சொல்லலாம். You may have a question. உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். Brother, how many foundations? எத்தனை அஸ்திவாரங்கள் சகோதரனே? Foundation is only one, but each foundation has got many layers. அஸ்திவாரம் ஒன்றே ஒன்றுதான், ஆனால் अनेक வரிசைகள் உண்டு. Now that's very important. அது மிகவும் முக்கியமானது. Foundation is one, but layers are important, different. அஸ்திவாரம் ஒன்றுதான், ஆனால் வரிசைகள் வித்தியாசமானது. There is a bottom layer for the foundation. அங்கே ஒரு அடிவரிசை இருக்கிறது. Then there is a middle layer for the foundation. அங்கே ஒரு நடுவரிசையும் உண்டு. And then there is an upper layer for the foundation. மேல் வரிசையும் உண்டு. Now I do not know how many of you know my background. என்னுடைய பின்னிலே உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. My basic degree is in civil engineering. நான் என்னுடைய இளநிலை பட்டம் நான் கட்டட பொறியாளன். But my postgraduate degree is in soil mechanics and foundation engineering. ஆனால் என்னுடைய முதுகலை பட்டத்தை நான் மண்ணியல் மற்றும் அடித்தள இயல்களிலே படித்தேன். Now God generally uses our background in his work also. தேவன் பொதுவாக நம்முடைய பின்னிலையை அவருடைய ஊழியத்திலே பயன்படுத்துகிறார். For example, எடுத்துக்காட்டாக Moses was a warrior in Egypt. He was trained as a warrior. மோசே எகிப்திலே ஒரு போர் வீரனாக பயிற்சி பெற்றவன். And God used him as a deliverer of his people. தன்னுடைய மக்களை விடுவிக்கும் ஒரு விடுதலை வீரனாக தேவன் அவரை பயன்படுத்தினார். We all know about prophet Amos. தீர்க்கதரிசியாகிய ஆமோஸை குறித்து நமக்கு தெரியும். He was a shepherd. அவர் ஒரு மேய்ப்பன். But God took him to shepherd his people. தேவ மக்களை வழிநடத்த ஒரு மேய்ப்பனாக தேவன் அவரை பயன்படுத்தினார். What was Peter doing when Christ called him? இயேசு கிறிஸ்து பேதுருவை அழைத்த பொழுது அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? Turn with me to Matthew's Gospel 4th chapter. மத்தேயு 4வது அத்தியாயம். We'll read verses 18 and 19. 18வது 19வது வசனத்தை வாசிப்போம். Jesus walking by the sea of Galilee, he saw 2 brothers, Simon called Peter and Andrew his brother. They were casting a net into the sea, for they were fishermen. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையிலே மீன் பிடிக்கிறவளாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலிலே வலை போட்டுக் கொண்டிருக்கிற பொழுது அவர்களை கண்டு, He said to them, follow me and I will make you fishers of men. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். And what did Peter do later in his ministry? பின்னதாக பேதுரு தன்னுடைய ஊழியத்தில் என்ன செய்தான்? Thousands of fish, 3,000, 5,000. He was the one who opened the key to get a rush of fish into the kingdom. 3000, 5000 என்று ஆயிரமான ஆத்துமாக்களை அங்கே தேவனுடைய சபைக்குள்ளே சேர்க்கத்தக்கதாக அந்த சாவியை திறந்து கொடுத்தவன் அவன்தான். And what was Paul? பவுல் என்ன செய்து கொண்டிருந்தான்? He was a tent maker. அவர் ஒரு கூடாரம் கட்டுபவர். So God used him to build the church and the kingdom of God. தனது சபையையும் தேவ ராஜ்யத்தையும் கட்ட தேவன் அவனை பயன்படுத்தினார். What was John doing when Christ called him? இயேசு யோவானை அழைத்த பொழுது யோவான் என்ன செய்து கொண்டிருந்தான்? Turn with me to Matthew 4th chapter. அதே மத்தேயு 4வது அத்தியாயம். Look at the 21st word. 21வது வசனத்தை பாருங்கள். Going on from there, he saw 2 other brothers, James the son of Zebedee and John his brother, in the boat with Zebedee their father. They were mending their nets. அவர் அவ்விடம் விட்டு போகையிலே வேறு 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுவுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை
பழுது பார்த்து கொண்டிருந்த போது அவர்களை கண்டு அவலமளித்தார். And immediately they left the boat and their father and followed him. உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். So you find John was mending the repairing the net. So in the book of Revelation he comes with repair letters, 7 letters of correction, repairing and mending that was defective in the church. அங்கே யோவான் தன்னுடைய வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவனை அழைத்தார். அவன் பிற்காலத்திலே வெளிப்படுத்ததிலே அந்த 7 சபைகளிலே ஏற்பட்ட சீர்கேடுகளை சீர்படுத்தும்படியான பழுது பார்க்கிற வேலையை அங்கே செய்தான். Now my first associate in preaching and leadership, as most of you know, is Brother Lionel. என்னுடைய பிரசங்க ஊழியத்திலும் தலைமைத்துவத்திலும் எனக்கு முதல் உடன் ஊழியராக இருந்தவர் சகோதரன் லயனல் என்று உங்களுக்கு தெரியும். That is from 1965. 1965 ஆண்டு முதல் அவர் எனது உடன் ஊழியராக இருந்திருக்கிறார். You know his profession? அவருடைய வேலை என்ன தெரியுமா? He is an electrical engineer. அவர் ஒரு மின்சார பொறியியலாளர். So God uses him to lead thousands of people to receive the power of the Spirit. அவர் अनेक ஆயிரங்களை பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை பெற்றுக்கொள்ள தேவன் அவரை பயன்படுத்தினார். So you find generally, not always, there may be some exception. Generally, God uses the background of a person for fulfilling his purposes in his kingdom. This is God's pattern, which has been observed all through church history also. பொதுவாக தேவன், ஒருவேளை சில விதிவிலக்குகள் இருக்கலாம், ஆனால் பொதுவாக தேவன் தன்னுடைய ஊழியத்திற்கு அழைக்கிற மக்களை அவருடைய பின்னிலையை முன்வரும் காலத்திலே அவருடைய ஊழியத்திலே பயன்படுத்துவதை நாம் நெடுகவே பார்த்து வந்திருக்கிறோம். அதுதான் தேவனுடைய முறையாய் இருந்து வந்திருக்கிறது. சபை சரித்திரத்திலும் அதை நாம் கண்டிருக்கிறோம். That is why we should respect the calling God has given us and remain in that calling and not lust for some other spectacular calling. ஆகவே தான் தேவன் நமக்கு கொடுத்த அந்த அழைப்பை நாம் கௌரவிக்க வேண்டும். அந்த அழைப்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஏதோ மிக நன்றாக சிறப்பாக தெரிகிறதே என்று சொல்லி மற்றவருடைய அழைப்பை நாம் பின்பற்ற முயற்சிக்க கூடாது. This is where most of the young people are committing mistake now. இந்த இடத்திலே தான் अनेक இளைஞர்கள் இன்றைக்கு தவறு செய்கிறார்கள். They go like a grasshopper from place to place looking for some greener pastures. அவர்கள் வெட்டுக்கிளியை போல ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு பசுமையை நாடி ஓடுகிறார்கள். So they lose the link of God in the chain of God's purposes. தேவனுடைய நோக்கத்திலே அந்த சங்கிலியிலே இருக்கிற அந்த தொடர்பை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். So whatever calling God has given you, you remain faithful in that calling. I want to assure you, generally God will use that background for the blessing of his people. தேவன் உங்களை என்ன அழைப்பினாரோ அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பிலே தயவு செய்து உண்மையும் உத்தமமாயிருங்கள். தேவன் பொதுவாக உங்களுடைய பின்னிலையை அவருடைய ஊழியத்திலே கண்டிப்பாக பயன்படுத்துவது அவருடைய முறையாக இருந்து வந்திருக்கிறது. Beloved, if there are cracks and defects in the foundation, it will show up in the superstructure. அஸ்திவாரத்திலே கீறல்களும் விரிசல்களும் இருக்குமானால் அது மேல் கட்டடத்திலே வாயிலிக்கும். There are going to be lot of earthquakes and floods before the coming of the Lord. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திரும்ப வருவதற்கு முன்னதாக अनेक பூமி அதிர்ச்சிகளும் வெள்ளங்களும் கண்டிப்பாக வரும். So our foundation should be strong enough to withstand all the shocks and erosions. இந்த எல்லா அதிர்வுகளையும் அரிப்புகளையும் தாங்கி அசையாமல் நிற்கத்தக்கதாக நம்முடைய அஸ்திவாரங்கள் பலமாக இருக்க வேண்டும்.